பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். டாக்டர், உடல் ஆரோக்கியத்தை நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தோம், இனிமேட்டு எப்படி பார்க்கலாம்? இப்போ நம்ம ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதனை முழுமையாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது சக்கரை நோய் இருக்குன்னா அவங்களுக்கு வெறும்னு மாத்திரை கொடுத்து மட்டும் வைத்தியம் பண்ண முடியாது. அவங்க சுற்றி இருக்கிற அந்த எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, அவங்க தூக்கம் எப்படி இருக்குது, நல்ல குவாலிட்டி ஸ்லீப்பாக இருக்கா, ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, மற்றவங்களும் நல்லா பழகுறாங்களா, இல்லை தனிமையாக வீட்லேயே உட்காந்துட்டுருக்காங்க, இது எல்லாமே நம்மளுக்கு அந்த குணப்படுறதுக்கு எல்லாமே வேணும் நம்மளுக்கு. ஸோ அதனால வெறும்னா ஒரு மெடிசன் மட்டும் பார்க்காம ஒரு மனிதனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தா தான் அதுக்கு ஃபுல்லாக சரியாயிடும் அது. ஸோ இப்போ பார்க்குற இந்த முழுமையாக பார்க்குறச்ச நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் வந்திருக்கு அவங்களுக்கு, டயபெட்டிஸ்னு ஒருத்தருக்கு வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோன்னா எதனால வருதுங்கிறது வெறும்னா ஒரு ஃபேக்டர் கிடையாது. இப்போ ஜெனட்டிக்ஸ்னால மட்டும் கிடையாது, லைஃப் ஸ்டைல்னால மட்டும் கிடையாது. இப்போ நிறையா ஃபேக்டர் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த ஒரு நோய் வருது. அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக சளி கோல்டு வந்தால் கூட அந்த ஒரு டைம் மாத்திரையால் குணப்படுத்திடலாம். ஆனால் இப்போ அடிக்கடி ஒரு குழந்தைக்கு வந்துட்டே இருக்கு, பார்த்தீங்கன்னா வாரமாக குழந்தைக்கு ஒரு சளி வந்துட்டே இருக்குன்னா நம்ம எல்லாமே சேர்ந்து தான் பார்க்கணும் எதனால வருது. அந்த சாப்பாடோட ஆரோக்கியம் சரியில்லையா, இல்லை தண்ணி குடிக்கிற அந்த எப்படி இருக்கு, பாயில் பண்ணி குடிக்கிறதா, இல்லை அந்த குழந்தையோட ஜெனரலாகவே எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம குணப்படுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஒரு சிங்கிள் ஃபேக்டர் எடுத்துக்காம ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு என்னெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். வெறும்னா அந்த மருந்து மட்டும் கொடுக்காம நம்மளுக்கு சாப்பாடும் சரி பண்ணணும், அந்த எக்ஸசைஸ்க்கும் சரி பண்ணணும், ஸ்லீப், இது எல்லாமே சரி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்குற வேண்டிய ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்ரோச். டாக்டர், டயபெட்டிஸ் என கூறப்படும் நீரிழிவு நோய் எதனால வருது? இப்போ டயபெட்டிஸ்னு பார்த்தோன்னா இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவோம், டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம், சில பேருக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிற வருது பேர் ஜிடிஎம்னு பேர், நிறைய விதவிதமாக டயபெட்டிஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம கல்ச்சரில் நிறையா காமனாக இருக்கிற டயபெட்டிஸ்க்கு பேர் டைப் 2 டயபெட்டிஸ்னு பேர். அது எதனால வருதுன்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட எனர்ஜி ஃபியூல் குளுக்கோஸ்னு பேர். ஸோ ஏதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் சாப்பிட்றோன்னா அந்த வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல 5 குளுக்கோஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த 5 குளுக்கோஸ் எனர்ஜியை டைரெக்டாக செல்க்கு போக முடியாது. ஸோ அந்த குளுக்கோஸ் செல்க்கு கூட்டின்னு போகிறதுக்காக பேங்க்ரியஸ் ஆர்கன் இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் 5 குளுக்கோஸுக்கு 5 இன்சுலின் அதை கூட்டின்னு போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக கூட்டின்னு போயிட்டு செல்குள்ளே கூட்டின்னு போகும். இப்படி தான் யூஸ்வலாக இருக்கும் அது. பட் என்ன ஆகும், நிறைய கண்டிஷன்ஸ்னால, ஜெனட்டிக்காக வரலாம், சில பேருக்கு ஹேபிட்ஸ்னால இருக்கலாம், ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஸ்லீப்பு பத்தாது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்குலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்ன ஆகும், அந்த பாடிக்கு இன்சுலின் ஒர்க் ஆகாது சரியா. ஸோ இன்சுலின் ஒர்க் ஆகாதது என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகாது, பிளட்லயே தேங்கின்னு இருக்கும் அது. ஸோ அப்பதான் பிளட் டெஸ்ட் பண்றது என்ன ஆகும்னா, பிளட்ல சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதனால சுகர் அதிகமாக போனது, சாப்பாடுனால மட்டும் இல்லை, ஏன் இன்சுலின் சரியா ஒர்க் ஆகல, அந்த இன்சுலினால அந்த குளுக்கோஸை செல்குள்ள கூட்டின்னு போக முடியல எனர்ஜிக்காக. ஸோ இது நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதை. ஸோ அந்த ஃபுட்டுனால வந்ததா, ஜெனட்டிக்காக வந்ததா, இல்லைன்னா எல்லாமே சேர்த்து ஒரு காரணத்தினால வந்ததான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ட்ரீட் பண்ணும், ரிவர்ஸும் பண்ணலாம் சில பேருக்கு. டாக்டர், ஹெல்த் அட்வைஸ்ன்றது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக கொடுப்பாங்க. இப்படி காமனாக கொடுக்கறதுனால வர விளைவுகள் என்ன? ஏன் நம்ம தனித்தனியாக ஹெல்த் அட்வைஸை இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது? இப்போ ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ குழந்தைங்களுக்கு வேற மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு வேற மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும். பெரியவங்களுக்குலேயே ஒரு 20 வயசு இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும், 60 வயசுல இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறும் வேற. ஆணுக்கு இருக்கிற ஹார்மோனல்ஸ் லெவல்லாம் வேற மாதிரி இருக்கும், பெண்களுக்கு ஹார்மோன் லெவல் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே நம்மளுக்கு அந்த இதுவும் எடுத்துக்கணும். சில பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், டே ஷிஃப்ட் இருக்கும். இது எல்லாமே எடுத்துட்டு தான் அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். அது ஒரே அட்வைஸ், இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா அதே இது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒர்க் ஆகாதது. ஸோ அவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும், உங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும். அது டாக்டர், இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாப்பிட்ற உணவு நம்ம ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணுதா, எஸ்பெஷலி விமனுக்கும்? கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுவது. இப்போ ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகிறது அது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் வரும், இமோஷனல் ஹெல்த் வரும், எல்லாமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு காரணம் அது.
ஸோ என்ன ஆகும், வந்து ஜென்ரலாக விமன் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம் சுமந்துப்பாங்க அவங்க. அதுவும் எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்லேயுமே நல்லா ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், அவங்களுக்கும் அதுலேயும் ஒரு எனக்கு தன்னை ஒரு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்பாங்க. அதே மாதிரி வீட்டு வேலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம பண்ணி ஆகணும் அதுன்னு. ஸோ பண்ண என்ன ஆகும், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அதை காமிக்கவும் மாட்டாங்க. நிறைய பேர் உமன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தவிர நான் இதை வந்து சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் வீக்காக காமிக்கும் எனக்கு, அதனால அவங்க சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஸோ போக போக என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஸ்லீப் காம்ப்ரமைஸ் ஆகலாம் அவங்களுக்கு. சில பேருக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம். இதனால பார்த்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு வராது, ஒரு வருஷமாக பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு 25 இயர்ஸ் ஆரம்பிச்சதுன்னா ஒரு 40 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஹெல்த் நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அதாவது டைஜஸ்டிவாக இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸாக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம். பட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்கும் அது. டாக்டர், உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இப்போ நம்ம உணவு தான் நம்ம உடம்புக்கு மெயினாக வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற ஃபேக்டர் அது. பட் என்ன ஆகுது, இப்போ ஃபஸ்ட்டு உணவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம. இப்போ வந்து மாவுசத்து பொருள், நமக்கு ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு முக்கியம். ஆனால் இது என்ன ஆகுது, ஓவர் டைம் நம்மளுக்கு வந்து வெதர் அந்த ஒரு ஈஸினஸ்க்காகையோ இல்லைனா இதுதான் அவைலபிளாக இருக்கோ, இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மாவுசத்து பொருள் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். இப்போ வந்து ரைஸ் காயெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அரிசி தான் அதிகமாக இருக்கும், ஒரு 80% அரிசி தான் எடுத்துப்பாங்க, காய் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தான் வரும் அது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹெல்த்து கம்மியாக ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைபரும் தேவை, நிறைய ப்ரோட்டீன்ஸும் தேவை, நிறைய ஃபேட்டும் உடம்புக்கு முக்கியம் தான் அது. பட் எல்லாமே இருக்க மாட்டேங்கிறது. ஸோ அந்த மாசம் தான் அதிகமாக இருக்கிறச்ச என்ன ஆகுது, நம்ம ஹெல்த்தும் காம்ப்ரமைஸ் ஆகுது நம்மளுக்கு. அதே மாதிரி சில பேர் லேட்டாக சாப்பிட்றாங்க. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சன்ரைஸ் சன்செட் தான் சாப்பிட்றது நல்லது. சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் பவர் கம்மி ஆகிடும். ஸோ அந்த டைஜஸ்ட் கம்மி ஆனதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வீட்டு ஹேபிட்னால எனக்கு 9-9 சாப்பிட முடியும், இல்லைனா லேட் ஆகிடுறது எனக்கு சொல்கிறச்ச என்ன ஆகுதுன்னா அவங்க டைஜஸ்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ படுத்துக்கிறச்ச என்ன ஆகும், வயத்தில் வந்து எம்டியாக இருக்காது, வயத்தில் ஃபுட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச படுத்துட்டாங்கன்னா மற்ற விஷயம் அசிடிட்டிலாம் வரலாம், இல்லை சரியாக இருக்காது, குவாலிட்டி ஸ்லீப்பு. ஸோ காலையில் எழுந்துக்கிறச்ச பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க. அது எதனால தான் சாப்பாடு டைம்னால. ஸோ நம்ம ஃபோக்கஸ் சாப்பாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஒரு மீலுக்குமே என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது. இப்போ ரைஸ் சாப்பிட்லாம், பட் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி காயெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அது. அதே மாதிரி பருப்பு இல்லை எக்கு சாப்பிட்லாம் அந்த ப்ரோட்டீனுக்கு. அதே மாதிரி தயிர்னா நம்ம சவுத் இந்தியனுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட், தயிர் மோரெல்லாம் எடுத்துக்கலாம் அதை. அதே மாதிரி எப்போ சாப்பிட்றோங்கிறது பார்க்கணும் நம்ம. ஸோ நம்ம வந்து டைமுக்கு சாப்பிட்றோமா, மீல் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றோமா, ரொம்ப கேப் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப லேட்டாகவும் சாப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு தூங்குறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாவது இருக்கணும் நம்மளுக்கு அது. அண்ட் ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம் நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்குமே. ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் உடனே போய் படுத்தக்கூடாது, உடனே உட்காரக்கூடாது. அந்த மூமெண்ட் இருந்ததுனா தான் நம்ம வந்து சாப்பாடு நல்லா இறங்கும் நம்மளுக்கு. டாக்டர், உடல் ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஹார்மோனல் வித்தியாசம் வரும். ஒன்று வந்து விமனுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன்ஸ் இருக்குது, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் கம்பேர் பண்ணுறச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து ஆணுக்கு வேறு மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், பெண்ணுக்கு வேறு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சில உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஸில் இல்லை அந்த ஆர்ம்ஸில் வந்து அந்த ஃபேட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மசில் மாஸோட இது வித்தியாசமாக இருக்கும். ஸோ மென்னுக்கு யூஸ்வலாக மசில் மாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். விமனுக்கு வந்து அந்த ஹார்மோன் எஃபெக்ட்னால ஜெனட்டிக் பில்டப்னால கூட அந்த மசில் மாஸோட கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு த மென். ஸோ இதனால என்ன ஆகும், மசில் மாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக விமனுக்குமே நல்ல மசில் மாஸ்னால் நான் ரொம்ப அதிகமாக பில்டப் அந்த மாதிரி பல்க் பண்ண அவசியம் இல்லை, நார்மலாக டோண்டாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மசில் தான் பாடியோட ஃபேக்ட்ரி மாதிரி, அங்கே தான் நம்மளோட பாடியோட கால்சியம் மெட்டபால் நடக்கும், குளுக்கோஸ் மெட்டபால் நடக்கும். ஸோ இந்த மசில் மாஸ் நல்லா இருந்ததுனா தான் அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். டாக்டர், ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியாக ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா எதனால அது? அதான், ஸோ இந்த வந்து நம்ம பெண்களுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்ப காமன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நான் பிட்வீன் ஒரு 25 to 45 எஸ்பெஷலி அவங்களுக்கு நிறைய அந்த ஷிஃப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு பீரியட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீரியட்ஸ் டேட் ஒட்டினாப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரன் ஹார்மோன் இருக்கலாம், பீரியட்ஸ் முடிச்ச உடனே அந்த லெவல்லாம் மாறும். இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் சிம்டம் நிறைய மாறிட்டு இருக்கும். இது வந்து அவங்க டைஜஷனும் அஃபெக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ யாருக்கும் பீரியட்ஸ் வரப்போகுது 20ஆம் தேதிக்கு, 18ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி லெவலாக மாறும் அவங்களுக்கு. அது சில பேருக்கு வந்து பசியே எடுக்காது, சில பேருக்கு வந்து அதிகமாக பசிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க உணவும் மாற்றிக்கணும், ஒரே மாதிரியும் கிடையாது. அப்படி மாற்றிக்கலன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி இப்போ போக 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 இந்த ஹார்மோனல் வேரியேஷனும் இருக்குது.
அந்த என்னாகும் விமனுக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் 30 years மசில் மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ மசில் மாஸ் கம்மியாகிற வச்சு தான் நம்மளுக்கு அந்த மசிலில் தான் நம்ம மெயினாக அந்த மெட்டபாலிசம் நடக்கிறது. ஸோ அதனால என்ன ஆகும், உமனுக்கு மசில் மாஸ் கம்மியாக ஆக அவங்களுக்கு பாடியில் அந்த கால்சியம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சுகர் லெவல் ஹேண்ட்லிங் எல்லாமே கம்மியாகும். ஸோ இது என்ன ஆகும், இது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ், ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அவங்களுக்கு அது. ஸோ மெயினாக அவங்களுக்கு வந்து ஸோ விமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்வைஸ் சொல்கிறச்ச அவங்க வந்து என்ன ஏஜில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும், அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், அவங்க வந்து எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவ் எப்படி இருக்காங்க, வாக்கிங்லாம் பண்ணுறாங்களா இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். இதெல்லாம் அப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், டயபெட்டிஸ் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. டாக்டர், பெண்கள் எப்படி அவங்களோட உணவு முறைகளை மாற்றிக்கலாம் டயபெட்டிஸ் வராமல் இருக்கு? டயபெட்டிஸ்ங்கிறது இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது எதனாலனா நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் இருக்குது, அந்த குளுக்கோஸ் சரியாக செல்லுக்கு போக வைக்கணும் அந்த இன்சுலின். ஸோ இது எப்படி நம்ம பெட்டராக பண்ணுறதுன்னா, ஒன்று வந்து மருந்துக்கு வேணும்னா மருந்து பார்த்துக்கணும், அவங்க டோஸ்லாம் செக் பண்ணணும். ஒரே மருந்து எப்போதுமே கிடையாது, மாதம் மாதம் செக் பண்ணணும்னா ஒரு 3 மாதம் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படியான்னு. மருந்து போட்டுக்கிறாங்கன்னா, சுகருக்கு மருந்து போட்டுக்கிறாங்கன்னா அந்த டோஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ஃபுட்டு பார்க்கணும். இப்போ உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா காய் எடுத்துக்கணும், அவங்க நிறையா ப்ரோட்டீனா நம்ம ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்க தேவையில்லை, சாதாரணமாக நம்ம பருப்பில் எடுத்துக்கிற ப்ரோட்டீன் போதும். சுண்டலுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கிறதுனா சுண்டல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெல்த்தி ஃபேட்ஸுக்கு வந்து கர்ட் இஸ் அ குட் ஆப்ஷன், இல்லைனா பன்னீர் எடுத்துக்கலாம் அவங்க. அது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா சிக்கன், பாயில் சிக்கன் இல்லைனா எக்கு சாப்பிட்றது நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. அதான் ஒரு மீல்ங்கிறது எல்லாமே இருக்கணும், அந்த வந்து ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஓகே, ஸோ அதை சப்போஸ் என்ன ஃபுட்டாக இருந்தாலுமே ரைஸ் எடுத்துட்டா கூட ரைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் அவங்க. பட் அதுக்கு கூடியுமே நிறையா காய், நிறையா குழம்பு, ரசம் அதெல்லாம் கர்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்டா கூட இப்போ 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா கூட அதிகமாக ஒரு சாம்பார் அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைனா அதோட சேர்த்து மோர் நிறைய எடுத்துட்டா கூட இதெல்லாம் மீட் பண்ணிவிடும் அவங்களுக்கு. அது பேலன்ஸ்ட் மீல்னு சொல்லுவோம் அதை. ஸோ பேலன்ஸ் மீல் வந்து கண்டிப்பாக சுகர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து அதே மாதிரி டைமிங்கும் பார்த்துக்கணும். லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்டிங் சுகர் ஏற தான் செய்யும் அது. அதனால அந்த ஃபுட் டைமிங்கும் பார்த்துக்கணும், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணும், அதனால் சுகர்ஸும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து உணவு. அடுத்தது வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து இப்போ நம்ம நடந்தால் கூட, அந்த படி ஏறினா கூட, சின்ன மூவ்மெண்ட்டை கூட பண்ணலாம் அதை. ஸோ நம்ம எக்ஸசைஸ்னால் ஒரு 1 hour வாக் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes 3-4 வாட்டி பண்ணிங்கன்னா கூட அதுவும் ஹெல்ப் ஆகும். அந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து பிளட் நல்லா சர்க்குலேட் ஆகும், மசில் நல்லா பம்ப் ஆகும். மசில் நல்லா பம்ப் ஆக தான் சுகரோட ஃபங்க்ஷனும் பெட்டராக ஒர்க் ஆகும் அது. ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்னால் வந்து வெறும் வாக்கிங் இது மட்டும் இல்லை, மசில் மூமெண்ட்டும் வேணும். ஸோ அவங்க யோகா பண்ணுறாங்கன்னா அந்த ஆசனாஸ்லாம் ஹெல்ப் பண்ணும் அது. படி ஏறுறது வந்து நல்ல லோவர் பாடிக்கு நல்ல ஒர்க் அவுட் அது. அதே மாதிரி அப்பர் பாடிக்கு சப்போஸ் அந்த வெயிட்ஸ் மாதிரி பண்ணாலும் நல்லது தான். வெயிட்ஸ் ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் மாதிரி பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைனா வால் புஷ்அப்ஸ் அந்த மாதிரி சும்மா அந்த சேவத்தில் சாஞ்சுன்னு தள்ளுறது நல்லா இம்பார்ட்டன்ட்டு. இல்லைனா வெறும் வாட்டர் பாட்டில் கூட பரவாயில்ல, வெறும் ஒரு 1 liter வாட்டர் பாட்டிலில் வந்து வெயிட்ஸுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மசில் டோனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சுகர் மேனேஜ்மெண்ட். அது தவிர இப்போ 3வது வந்து அவங்க ஸ்லீப் பார்த்துக்கணும். இப்போ நல்ல ஸ்லீப் இல்லை, இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கு, சுகர் மெடிசன் நல்லா இருக்கு, உணவு நல்லா இருக்கு, தூக்கம் மட்டும் நல்லா இல்லைனா கூட சுகர்ஸ் ஏறும் அது. ஏன்னா நம்ம தூங்குறது நம்ம பாடி வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கும், அதை திருப்பி ரீசெட் பண்ணுற மாதிரி அது. ஸோ நல்லா தூங்கிட்டு தான் காலைல பார்த்தீங்கன்னா ரீசெட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சில பேருக்கு அந்த நல்ல தூக்கம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 5 hours இருக்கலாம், சில பேருக்கு 7 hours இருக்கலாம். அப்படி ஒன்றும் எல்லாருக்கும் 7 மணி நேரம்னு கிடையாது. உங்கள் உடம்புக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கணும் அதை. ஆனால் காலைல எழுந்துக்காச்சா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும், அப்போ தான் தெரியும் ஓகே இது நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இது அப்படின்னு தெரியும் அது. அந்த நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இருந்ததுனா தான் நம்மளுக்கு அந்த பாடிக்கு மெட்டபாலிசம்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். 4வது வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தால் கூட சுகர்ஸ் ஏறும். ஸோ அதாவது ஸ்பெஷலி இந்த மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல்ஸ் மார்னிங் டைம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வரும். இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கச்சா உடம்புக்கு ஒரு கார்டிசால்ங்கிற ஹார்மோன் அதிகமாக போகும். அது அதிகமாக இருந்தாலுமே சுகர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவோம் அதை. ஸோ என்ன ப்ரீதிங் ஆக்டிவிட்டி எதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அட்ரஸ் பண்ணணும். அது தவிர ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நல்ல ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிங்கன்னா, பிராணாயாமெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம். 5வது வந்து சோஷியல் ஹேபிட்ஸ், அந்த ஸ்மோக்கிங் ஆல்கோல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதுவும் அந்த ஆல்கோல் எஸ்பெஷலி சுகர் வேரியேஷன் நிறையா வரும் அது. கடைசி இது ரொம்ப முக்கியமானது வந்து மற்றவங்களோட பழகிறது. ஸோ இப்போ வந்து சோஷியல் கனெக்ஷன் சொல்லுவோம் அதை. ஸோ இப்போ வந்து தனிமையாக ஒரு மனிதன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து லோன்லினஸ்னாலேயே சம்டைம்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக ஆகலாம். ஸோ இதே தான் அவங்க வந்து வெளில போயிட்டு சும்மா ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிறாங்க, 2 பேர் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்கன்னா அதுலேயே நல்ல ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அதுலேயே அந்த இன்ட்ராக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சுகர்ஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு ஒரு லேடி இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க.
ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம் சில பேருக்கு அது. ஸோ அவங்களுக்கு அதே லேடி வந்து இப்போ வெளில போயிட்டு ஒரு மார்னிங் ஒரு கோயில் போகிறாங்க, சாயந்தரம் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிறாங்கன்னா 2-3 பேர் பார்ப்பாங்க, அவங்க பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த பழகிறதுலேயே ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் அண்ட் சுகர்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் நல்லது. ஸோ அதான் இது எல்லாமே பார்க்கணும், மெடிசனும் பார்க்கணும் அண்ட் டயட்லையுமே பார்க்கணும் அண்ட் மற்ற ஹேபிட்ஸுமே பார்க்கணும் நம்ம அதை. டாக்டர், மெனோபாஸ் எப்படி பெண்களோட ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணுது? இப்போ மெனோபாஸ்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ்ங்கிறது ஹார்மோனல்ஸ் மாறும் பெண்களுக்கு. ஸோ அந்த ஹார்மோனில் வந்து ஈஸ்ட்ரன்கிற ஹார்மோன் வந்து கம்மியாகும். ஸோ ஏற்கனவே பெண்களுக்கு வந்து ஒரு 30 வயசு 35 வயசுக்கு அப்புறம் மசில் மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மசில் மாஸ் கம்மியாகிறது ப்ளஸ் இந்த ஈஸ்ட்ரன் கம்மியாகிறச்சு என்ன ஆகும், போன் ஹெல்த் கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா மசில் மாஸ் இல்லாதனால அந்த போன் ஹெல்த், அந்த கால்சியம் கம்மியாக ஆரம்பிக்கும். அது தவிர அங்கே பாடி மெட்டபாலிசமும் கம்மியாக ஆரம்பிக்கும். இதனாலேயே என்னாகும், அவங்களுக்கு வந்து மற்ற கண்டிஷன்லாம் வரலாம். இந்த பிபி அதிகமாகிறது, ஹார்ட் ரேட் அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வரலாம். எதனால வருதுன்னா மசில் மாஸும் கம்மியாகிறது, இந்த ஹார்மோன்ஸும் கம்மியாகிறதுனால. இது வந்து என்ன பண்ணணும் நம்மனா, மெயினாக வந்து அந்த என்ன சப்போஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப அந்த லாஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கலாம். அதுக்கு அப்படி இல்லை ஜென்ரலாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அண்ட் அந்த மசில் டோனிங் எக்ஸசைசஸ் பண்ணங்கினாலே கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ்லாம், அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அது அவங்க எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அது ஸோ அவங்களுக்கு வந்து வர அந்த கண்டிஷன்ஸுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அது டாக்டர், பெண்களுக்கு ஏன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க எப்படி அதை தவிர்க்கலாம்? ஓகே, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக தான் வருது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்த ஏஜுக்கு அப்புறம் 10-12 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி வரலாம். அதை இப்போ உமன் பார்த்தீங்கன்னா யூரித்ராங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது, அது வந்து சைஸ் கம்மியாகும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டைம் போது அவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இல்லை சில பேர் தண்ணி கம்மியாக குடிப்பாங்க அவங்க, அதை அதனாலேயே அந்த ஒரு அந்த பேர்னிங் சென்சேஷன்லாம் வரலாம் அவங்களுக்கு. அது இல்லை ரொம்ப நேரம் போகாமல் இருப்பாங்க, வெதர் அந்த கன்வீனியன்ஸ்க்காக போகாமல் இருக்காங்களோ, இல்லை அவங்களுக்கு ஜென்ரலாகவே வெளில போனீங்கன்னா அந்த பாத்ரூம் போக மாட்டேன் நிறைய பேர். இதெல்லாம் என்ன ஆகும், அடிக்கடி இது வந்து என்ன ஆகும்னா அவங்க அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் அதிகம் பண்ணுவது. ஸோ எப்படி தடுக்கலாம்னா, ஒன்று வந்து மெயினாக ஹைட்ரேஷன். ஸோ கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் நல்லா தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 3 to 4 liters நல்லா இருக்கும். அதுவும் சென்னையிலாம் ரொம்ப வேர்த்துட்டே இருக்கலாம் நம்மளுக்கு. அதனால சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஹியூமிட் கிளைமேட்டுக்கு வாட்டர் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரஃபாக வச்சிங்கன்னா ஒரு 20 kgsக்கு 1 லிட்டர் வச்சுனிங்கன்னா, ஒரு 60 வயசு லேடிக்குன்னா 3 liters இஸ் லைக் த மினிமல் ரிக்குவயர்மெண்ட். அவங்க அதை எடுத்து தான் ஆகணும். அதை ஸோ வந்து வாட்டர் இன்டேக் பார்க்கணும். செகண்ட் வந்து ஹைஜீன் பார்த்துக்கணும். ஸோ நிறைய அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம் அந்த ஏரியா நல்லா வாஷ் பண்ணணும். ஜென்ரல் ஏரியா வாஷ், எஸ்பெஷலி ஆஃப்டர் பாசிங் மோஷன் பண்ணதுக்கப்புறம் சோப்போட வாஷ் பண்ண பரவாயில்ல, நார்மல் வாட்டர் கூட வாஷ் பண்ணால் கூட நீட்டாக வச்சுக்கணும் அதை. அண்ட் அந்த ஹார்ஷ் சோப்ஸ்லாம் ரொம்ப போட வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி சோப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் தேர்ட் இஸ் அந்த அவங்க இன்னர் வேர் அடிக்கடி மாற்றிக்கிறது பெட்டர், அட்லீஸ்ட் ட்வைஸ் a day. ஸோ மார்னிங் ஒன்று போட்டாங்கன்னா அதுலேயே நிறைய வேர்வை அதெல்லாமே சேர்ந்துக்கும் அதில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 times a day இன்னர் வேர் மாற்றிக்கிறது பெட்டர். டாக்டர், பொதுவா பெண்கள் என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க அவங்களோட வாழ்நாள் காலத்துல? அதான் ஸோ இப்போ பெண்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எல்டர்லி வயசுலேருந்து ஒரு இயருக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நோயெல்லாம் வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு எடுத்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க டெவலப் ஆகிட்டுருக்கும். அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாடிலாம் சேஞ்ச் நடந்துட்டுருக்கும். அது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா யூஸ்வலாக வருது பார்த்தீங்கன்னா அனீமியாங்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பிசிஓடிங்கிற இது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஓவல்ஸில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம மெயினாக அந்த வயசுக்கு என்ன அட்டென்ஷன் பார்க்கணுன்னா பிசிஓடிங்கிற ஒரு கண்டிஷன் பார்க்கணும் அண்ட் அனீமியா பார்க்கணும். அது ரெண்டாவது இப்போ ரீப்ரடக்டிவ் ஏஜ் இப்போ 20 to 30 years பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா தைராய்டு இஷ்யூ நிறையா வரலாம். அந்த டைம் கண்டுபிடிக்கலாம். அதுவும் அவங்க கன்சீவ் ஆகிற டைம் போது நிறைய பேருக்கு பார்ப்பாங்க தைராய்டு இஷ்யூ இருக்குன்னு. செகண்ட் ஃபேமிலி இஷ்யூ இருக்குது ஆர் ஏதாவது அந்த ப்ரெக்னென்சியும் போது வருதுன்னா அந்த டைம் சுகர் வந்துடுது அவங்களுக்கு. அது ஸோ அதனால சுகரும் தைராய்டும் நம்ம அந்த இயர்ஸ் நிறையா வருது, அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நிறையா வருது. அது மெனோபாஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 45 to ஒரு 55 years பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருது, அது அந்த போன் ஹெல்த்து கம்மியாக ஆரம்பிக்குது. அதே டைம் ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் வருது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஹை பிபி, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், சில பேருக்கு அந்த அடிக்கடி அந்த பிளாக்லாம் வரலாம் அந்த டைம். அது இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏஜ் குரூப்புக்கு ஃபோக்கஸ் நிறையா கொடுக்கணும். அதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 60-70 years பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜாயிண்ட் ஹெல்த் பற்றி நிறைய பேருக்கு அப்போ தான் அந்த ஜாயிண்ட் பெயின் அந்த இதெல்லாம் ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரலாம். இல்லை பிரெயின் ஃபங்க்ஷனும் பார்க்கணும். பிரெயின் ஃபங்க்ஷனாக அந்த ஆல்சைமர்ஸ் மாதிரி மெமரி ரிப்பேர்மெண்ட்டு சின்னதாக மறக்க ஆரம்பிக்கும். அது ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலுக்கு போகிறாங்க, எதுக்காக போகிறாங்கன்னு மறந்து போயிடுவாங்க அவங்க. ஸோ திருப்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கும் அது. பட் அந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்ம அதுவுமே பார்க்க ஆரம்பிக்கணும், அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம. அதை
டாக்டர், பெண்கள் எந்த மாதிரி டெஸ்ட் ஸ்கேன்லாம் பண்ணலாம் அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரண்ட் வேர்ல்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்சனுக்கு 40 வயசு சுகர் வரும்னா இப்போ 20 வயசுலேயே வர ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த 20 வயசுலேயே நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹை பிபி இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சமயம் அப்படி இருக்குது. ஸோ ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் மாறி இருக்குது. இப்போது நம்ம ஜென்ரலாக ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் மாறி இருக்குது. முன்னாடிலாம் எல்லாருமே 8 மணிக்கு தூங்குவாங்கன்னா இப்போ கண்டிப்பாக 11 o'clock தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சின்ன வயசு இந்த காலேஜ் டேஸ்லேருந்தே ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது. அதனால இந்த லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ், இந்த டயபெட்டிஸ், தைராய்டு எல்லாமே சீக்கிரம் வரதுனால ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 20-25 இயர்ஸ்லேருந்தே ஒரு இயர்லி செக்அப் பண்ணுறது பெட்டர். சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும், அந்த கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துக்கலாம், தைராய்டு ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம், விட்டமின் டி, விட்டமின் B12 எல்லாம் நிறைய கம்மியாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா நமக்கு சன் எக்ஸ்போஜரே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால அந்த லெவல்ஸ் தான் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது சில பேருக்கு ஹேபிட்ஸ் இருக்குன்னு தெரியும்னா ட்ரிங்கிங், ஸோ அவங்களுக்கு லிவர் ஹெல்த் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் அவங்க ஒரு 30-40 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த விமென்ஸ்க்கு ஸ்கேன் பிளட்லாம் கவுண்ட் பண்ணி பார்க்கறது அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறதே இந்த மாதிரி பெட்டர். ஸோ சப்போஸ் ஏதாவது இருக்குன்னா சீக்கிரமே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாள் விட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதோட ஸ்டார்டிங் லெவலே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸி. இதெல்லாம் டாக்டர், உடல் பருமனால பெண்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வருது? இப்போ ஒபிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஒபீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஹார்மோன்ஸ் நடந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ மெயினாக அந்த இன்சுலின் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும், சுகர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ மெயினாக அந்த என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கணுன்னா சுகர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம. ஸோ சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும், பிபிலாம் எப்படி இருக்கான்னு செக் பண்ணணும், ஜாயிண்ட் பெயின், லிவர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி அந்த இன்சுலின் சம்மந்தப்பட்டமான ஃபர்டிலிட்டி இஷ்யூலாம் இருக்கான்னு பார்க்கணும். ஓவேரியன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஏதாவது இஷ்யூ இருக்கா ரிகார்டிங் பீரியட்ஸோ இல்லைனா அவங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூ இருக்கா அது பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்காச்சு, தூக்கம் குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ நம்ம தூக்கத்தினால ஸ்லீப் ஆப்னியா கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கொரட்டோட அதிகமாக இருக்குன்னா அதனால என்ன ஆகும், அவங்க உடம்பு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ இதனால இன்னும் கொஞ்சமும் காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இதெல்லாமே நம்ம வெயிட்னால கூட சம்மந்தப்பட்டு இருக்குது. டாக்டர், PCOS எப்படி பெண்களோட ஆரோக்கியத்தை பாதிக்குது? இப்போ PCOSங்கிறது எதனால வருதுன்னா அவங்க உடம்புல இருக்கிற இன்சுலின் சரியாக வேலை பார்க்கல. ஸோ நம்ம இன்சுலின்னு சொன்னோன்னா அதை அப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்ம இன்சுலின் தான் பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் ஆகுறது. அந்த இன்சுலின் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் குளுக்கோஸ் செல்குள்ளே கொண்டு போகணும். அது தவிர இன்சுலின் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். நம்ம அந்த ஸ்கின் கண்டிஷன்லேருந்து நம்ம அந்த தைராய்டு ஃபங்க்ஷன்லேருந்து சுகர் ஃபங்க்ஷன், பீரியட்ஸ் அந்த வரத்துக்கு எல்லாமே ஹெல்ப் ஆகும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அது. ஸோ அதனால அப்படி அந்த இன்சுலின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கனாலே we have to check for எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை சுற்றி நல்லா டார்க்காக இருக்கும், சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு ரஃப்பாக இருக்கும் கழுத்தை சுற்றி. இதுதான் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் தட் இன்சுலின் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு. இது ஓவரிஸ் அஃபெக்ட் பண்ணுறச்சு அதுக்கு நம்ம சொல்லுவோம் PCODன்னு பேர். ஸோ அந்த ஃபாலிக்கல் சரியாக ஃபார்ம் ஆகாது ஓவரிஸில். ஸோ ஃபாலிக்கல் சரியாக ஆகாத என்ன ஆகும், இந்த பீரியட்ஸ் தான் சரியாக வராது. சில பேருக்கு அதிகமாக வரலாம், இல்லை கிளாட் மாதிரி வரலாம், இல்லை லேட்டாக வரும். சில பேருக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பொறி அந்த ஆக்னி மாதிரி வரலாம். அதே மாதிரி வெயிட் கெயின் நிறையா வரலாம். இதனால இது கரெக்ட் பண்ணாமல் போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அவங்களே கன்சீவ் ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் இதனால ஒன்றும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்க ஒன்றும் மாற்றமே இல்லாதனால அவங்களுக்கு அந்த கன்சீவ் பண்ணுற இஷ்யூஸ் தான் கொஞ்சம் வரலாம். அதை இன்ஃபர்டிலிட்டி மாதிரிலாம் செக் பண்ணிக்கணும் அவங்க அதை. ஸோ இதுக்கு நம்ம PCODங்கிற மேனேஜ் பண்ணணும்னா ஒன்று மெடிசனும் இருக்குது, பட் அதை தவிர எதனால வந்திருக்குன்னு நம்ம கரெக்டாக ஐசோலேட் பண்ணணும். இதனால தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம பார்க்கணும். உணவுனால வருதுன்னா நம்ம அதுவும் நம்ம மாற்றிக்கணும், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸும் மாற்றிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். இதனால கரெக்டாக வருதுன்னு பார்த்துன்ட்டு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் பண்ணணும். அது தவிர அந்த மெடிசனும் எடுத்துக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டோன்னா PCODங்கிற கண்டிஷன் மேனேஜ் பண்ணிடலாம். அதை டாக்டர், மெனோபாஸ் அடைந்த பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்? ஓகே, இப்போ மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு ஈஸ்ட்ரன்கிற ஹார்மோன் கம்மியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பெண்களுக்கு மசில் மாஸ் கம்மியாக இருக்குது. ஈஸ்ட்ரன் கம்மியாக இருக்குன்னா நம்ம அசியூம் பண்ணலாம் அவங்களோட பாடிக்கு கால்சியம் எல்லாம் சரியாக இருக்காது. அவங்க இதெல்லாம் சரியாக இருக்குன்னா ஒன்று நம்ம போன் ஹெல்த்துக்கு நிறையா செக் பண்ணிக்கணும். ஏன்னா போன் ஸ்கேன், டெக்ஸா ஸ்கேன் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. இதெல்லாம் ஒரு இயர்லி ஒன்ஸாவது செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும். அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக அந்த படி ஏறுது பண்ணதே இல்லைன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் வாக்கிங். அவங்க அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணுறாங்கன்னா அது கண்டினியூ பண்ணணும் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது தவிர ஹார்ட் ஹெல்த்தும் நம்ம செக் பண்ணணும். அவங்களுக்கு பிபி பார்க்கணும், கொலஸ்ட்ரால் லெவலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது சிம்டம் இருக்கான்னு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது நடக்கிறாங்க, ஒரு 1 கிலோ நடந்தாங்கன்னா அந்த 1 கிலோ நடக்கச்சா மூச்சு வாங்குறது தான் அவங்களுக்கு. அது ஏன் மூச்சு வாங்குறது, அதுக்கு நம்ம பிளாக் இருக்கா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் நல்லா ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபேட்லாம் நிறையா சாப்பிட்றாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கு டாக்டர்,
பெண்கள் எந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் செய்யலாம்? இப்போ நம்ம எக்ஸசைஸ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ பொதுவாக நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும், அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு, அந்த பாடிக்கு ஜென்ரலாக ஹெல்த்து. ஸோ கேர்ள்ஸாக இருக்கனால டான்ஸ் பண்ணலாம், நல்ல எக்ஸசைஸ் டான்ஸ் அவங்களுக்கு. இல்லை ஏதாவது ஃபுட்பால் மாதிரி போகும், ஸ்விம்மிங்னா பண்ணால் அது ரொம்ப நல்லது. அது சைக்கிளிங்லாம் ரொம்ப நல்லது, நிறைய சைக்கிள்லாம் பண்ணட்டும் அவங்க. ஏன்னா அவங்க நிறைய எனர்ஜி இருக்குது, அவங்க நல்லா யூஸ் பண்ணி தான் அவங்க பாடிக்கும் மெட்ரபால்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட ஜென்ரலாக பாடி இம்யூனிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி யோகா ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன வயசுலேருந்தே யோகா பண்ண யோகாங்கிறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும். நம்ம ப்ரீதிங்க்கும் நல்லா ஹெல்ப் ஆகும், மசிலுக்கும் நல்ல இது, அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இதே இது ஒரு 20 இயர்ஸ்க்கு 45 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி நிறைய சேஞ்ச் நடக்கும். அது ஸோ அந்த நம்ம போன் ஹெல்த் எல்லாமே மாறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு கார்டியக் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கார்டியக் ஆக்டிவிட்டினா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸியாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு வாக்கிங் போகிறது கண்டிப்பாக பண்ணணும். அதை தவிர ஏதாவது ஒரு மசில் டோனிங் ஆக்டிவிட்டி, ஸோ ஒரு 10 நிமிஷம் பண்ணால் கூட பரவாயில்ல. அது 10 நிமிஷத்துக்கு அவங்க ஏதாவது வந்து வெயிட்ஸ் பண்ணுறாங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். இல்லை வால் புஷ்அப்ஸு, இல்லை நம்ம அந்த படியேறது நல்ல காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் தான் அது. இல்லை நம்ம சிட்டப்ஸு போல் சொல்கிறோம்ல, நிறைய விதமாக இருக்குது. அது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணணும் அதை. அதே மாதிரி யோகா ரொம்ப நல்லது. ஓவராலாக நம்மளுக்கு அந்த உடம்ப காம் பண்ணுறது தவிர நிறையாவும் இருக்குது யோகாவில். அந்த ஆசனாஸே பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய ஆசனாஸே நமக்கு மசிலுக்கு ஹெல்ப் பண்ணுவது. ஸோ மசில் டோனிங்க்கு ரொம்ப முக்கியம் யோகா. இது வந்து 20 to 45 இயர்ஸ். 20 to 45 பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெய்லி கார்டியோவும் வேணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes per day. அப்படி 1 hour பண்ணுறாங்கன்னா ஒரு வீக்லி 2 ஆகுது அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அண்ட் யோகா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 a week. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்தியன் பாப்புலேஷனில் மசில் மாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும், அண்ட் அவங்க கொஞ்சம் எனர்ஜி லெவலும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ 20 வயசு இருக்க எனர்ஜி லெவல் 40 வயசு இருக்கவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் அவங்க ஏற்ற மாதிரி வாக்கிங் பண்ணுறாங்கன்னா ஃபைன். ஸோ வாக்கிங் முன்னாடி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு முன்னாடி வந்து பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு ஸ்டார்டிங்க்கு ஒரு 10 minutes வாக் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. அந்த 10 minutes அவங்க டெய்லி பண்ண 1 வீக்கில் அது பழகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து 5 நிமிஷமாக ஆக்கலாம், அந்த 5 நிமிஷம் 20 நிமிஷமாக ஆக்கலாம். கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க உடம்புக்கு எப்போ அட்ஜஸ்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கும் பாடி ஹெல்ப் பண்ணும். அது ஸோ முன்னாடி அவங்க 10 minutes முடியும்னா ஒரு 1 minute per week இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 10 minutes 11 minutes நெக்ஸ்ட் வீக், அதுக்கப்புறம் 12 minutes நெக்ஸ்ட் வீக். ஸோ பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearலேயே அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அவங்களுக்கு. அது பட் அந்த அந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி நல்லது அவங்களுக்கு. அதே மாதிரி யோகா நல்லது அவங்களுக்கு. அந்த டாய்ச்சி மாதிரி அந்த பேலன்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெட்டபால் நல்லா கம்மி ஆயிருக்கும் அவங்களுக்கு. அது கொஞ்சம் நிறையா அவங்களுக்கு அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த காமிங் ஆக்டிவிட்டி, அந்த பேலன்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. ஸோ நார்மலாக இப்போ எல்லாருக்குமே வாக்கிங் நல்லது. அதான் லைட் வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அந்த யோகா மாதிரி அந்த எழுந்து முன்னாடி அந்த சேர் யோகா மாதிரி நிறையா இருக்குது ஆப்ஷன்ஸ். ஸோ சேரில் உட்காந்து யோகா ஆக்டிவிட்டிலாம் இருக்கா, டாய்ச்சிங்கிற எக்ஸசைஸ் இருக்குது, அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அது பட் ஆனால் எக்ஸசைஸ்ங்கிறது இட் இஸ் அ மஸ்ட். வெதர் குழந்தைங்களாக இருக்கோ அடல்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே முக்கியமானது எக்ஸசைஸ் தான். அது என்ன டைப் எக்ஸசைஸ் வருது மாறும் 1% to 2%, பட் எல்லாரும் பண்ணுறது அவசியம். டாக்டர், இரவு நேர உணவுக்கும் தூக்கத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும், அந்த கேப் ஏன் முக்கியம்? இப்போ பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் மினிமம் ஒரு 3 to 4 hours கண்டிப்பாக அவசியம். ஸோ ஐடியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சன்செட் ஆகிற டைம் தான் நம்மளும் சாப்பிடணும். ஸோ அந்த சன்செட் ஒரு 7 o'clock முடிச்சிட்டோன்னா ஒரு 10 மணிக்குள்ளே அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிடும் ஸ்டமக்கில். அதுக்கப்புறம் படுத்தணுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீப்புக்கு ஏன்னா ஸ்லீப் போது தான் நம்ம பாடி ஃபுல்லாக ரீசெட் ஆகும். அந்த ஸ்லீப் தான் நம்ம பாடிக்கு ரெஸ்ட்ஃபுல் டைம். அப்போ தான் நம்ம பாடி மற்றதெல்லாம் பண்ணும். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம பாடி ரீசெட் மாதிரி இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம உடம்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து தூக்கத்தினால தான். அது அப்போ என்ன, சில பேர் லேட்டாக சாப்பிட்றாங்க. சப்போஸ் ஒரு 8 o'clock தான் சாப்பிட்றாங்கன்னா 8 o'clock சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ சன்செட்டுக்கிட்டே எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ ஃபாஸ்ட் டைஜஸ்ட் ஆகிடும். சன்செட்டுக்கு அப்புறம் டைஜஷன் தூங்கிடும் ஆல்மோஸ்ட். ஸோ வச்சுக்கோங்களேன், சப்போஸ் நீங்கள் ஒரு தூங்குற பர்சனை எழுப்புறீங்கன்னா வேலை பண்ண பர்சனா அவங்களால முடியாது. அது அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்புமே. ஸோ டைஜஸ்டிவ் பவர் டைஜஷன் தூங்க போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சன்செட்டுக்கு அப்புறம். ஸோ 8 மணிக்கு நான் எங்கே சாப்பிட்றோன்னா இட் இஸ் லைக் நம்ம அந்த எழுந்து வா டைஜஸ்ட் பண்ணி எழுப்பிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டமக்கு. அதால் பண்ண முடியாது. ஸோ முன்னாடி வந்து 7 o'clock சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு 3 hours டைஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டை அதே சாப்பாடை நீங்கள் 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா ஒரு 6 hours ஆகும். ஸோ 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா நைட்டு ஒரு 3 o'clock தான் ஆக்சுவலி நம்ம ஸ்டமக்கே டைஜஸ்ட் பண்ணி முடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கும் நம்ம உடம்பு.
அதுக்குள்ள நம்ம எழுந்துடுவோம் நம்ம. ஸோ அந்த குவாலிட்டி ஸ்லீப்பே இருக்காது. ஸோ நம்ம தூக்கம் அந்த வயிறு கொஞ்சம் எம்டியாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு தூக்கம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா பெட்டராக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம தூங்கறச்சியே வந்து என்ன ஆகும், நம்ம தூங்கிட்டு இருக்கோம் தவிர நம்ம பாடி வந்து ரெஸ்ட்லேயே இல்லை. அந்த டைஜஸ்டிவ் அந்த சிஸ்டம் வந்து ஆக்டிவாகவே இருக்கிறதுனால டெக்னிக்கலி ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்துக்கச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் 7 hours தூங்குறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, கொட்டாய் விட்டே இருப்பாங்க அவங்க. ஏன்னா டெக்னிக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட்டே இல்லை அவங்க நைட்டில் அவங்களுக்கு. அது ஸோ அதனால மெயினாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்றது பெட்டர். சீக்கிரம்னா 7 மணிக்கு சொல்கிறேன், 7 மணிக்குள்ளே டின்னர் முடிக்கிறது பெட்டர். அது ஒரு 2-3 hours கேப்பு, அதுக்கப்புறம் படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். அது டாக்டர், தூக்கமின்மை எப்படி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது? இப்போ தூக்கம் கம்மியாக இருக்கனால என்ன ஆகும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவலாம் அந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோன் அதிகம் பண்ணுவது. அதுவும் அதனால என்ன ஆகும், நம்ம மற்ற ஹார்மோன் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுவது. ஸோ நம்மளுக்கு வந்து டைஜஷன் கம்மியாகிடும். ஸோ சில பேருக்கு தூக்கம் கம்மியாகவே இருக்கும். சில பேர் அதனால என்ன ஆகும், அவங்களுக்கு பசி கம்மியாகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இல்லைனா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங் மட்டும் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அது இப்போ நல்ல தூக்கம் இருந்ததுனால தான் அவங்க பாடிக்கு வந்து நார்மல் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது இப்போ வந்து ஒழுங்காக தூங்கினாங்க தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வந்து கார்டிசால் லெவல், இன்சுலின் லெவல், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்ப் ஒழுங்காக பேலன்ஸ்டாக இருக்கும். அது சப்போஸ் யாராவது கம்மியாக தூங்குறாங்க, அவங்க நைட் வந்து ஒரு லேட்டாக படுத்துக்கிறாங்க, ஒரு 2 o'clock தான் டெய்லி தூங்குறாங்க அவங்க, பட் காலைல 6 மணிக்கு எழுந்தாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து கார்டிசால்ங்கிற ஹார்மோன், அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் அவங்களுக்கு. அதே மாதிரி மூடுக்கெலாம் நல்லா அஃபெக்ட் ஆகும். அது ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்ட், ஒரு லோ மூடாகவே இருக்கலாம் அவங்களுக்கு. அது மூடு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜாய் பண்ண முடியாது அவங்களால. இப்போ சாதாரணமாக ஏதோ ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா முன்னாடி மாதிரி அவங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வராது அதில். அதே மாதிரி அந்த அப்படைட்டும் கம்மியாகிடும் அவங்களுக்கு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது அவங்களுக்கு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஜங்க் ஃபுட் கிரேவிங் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது ஸோ வெறும்னா சிப்ஸ் சாப்பிட்ற தோணும், சமோசா தோணும், அது இல்லை அந்த பிரியாணி சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட தோண்டே இருக்கும் அவங்களுக்கு. அது ஸோ அந்த ஸ்லீப் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கணும். காதல எழுந்துக்கரிச்சியுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணாதான் நம்ம பாடி மெட்டபாலிசம் அதெல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. டாக்டர், உலகெங்கும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பெண்கள் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறாங்க. நர்ஸா இருக்கட்டும் சரி, டாக்டர்ஸா இருக்கட்டும் சரி, ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கட்டும் சரி, இல்ல நம்ம ஸ்வீப்பர்ஸா இருக்கட்டும் சரி, இவங்க எப்படி அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கலாம்? ஆமா, இது வந்து இப்ப கரண்டா இருக்க நல்ல பெரிய இஷ்யூவா இருக்கு இப்போ நைட் ஷிஃப்ட்ங்கிறது. ஸோ நைட் ஷிஃப்ட்னால அவங்களால ஒன்றும் வேற ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு ஃபிக்ஸட் ஸ்லீப் ருட்டீனாக வச்சுக்கலாம் அவங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து நைட் ஒரு 9 PM to ஒரு 8 AM ஷிஃப்டாக இருக்குன்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் ருட்டீனாக ஸ்லீப் வச்சுக்கணும். ஸோ வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 3-4 hours தூங்கினா கூட அந்த நைட்டு மாதிரியே நல்லா இருட்டாக வச்சுக்கணும் ரூம் அவங்க. ஸோ அதை மாதிரி அந்த ஒரு 4-5 hours நல்ல ஒரு ஸ்லீப் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பகலை தூங்கினதுக்கு எழுந்து கரைச்ச வெளில போகணும் அவங்க. ஸோ அந்த சன்லைட்டை பார்த்தா தான் அவங்க பாடிக்கு வந்து நல்லா ரீசெட் ஆகும். அது ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 9 o'clock வீட்டு வராங்கன்னா 9 AM to ஒரு 1 o'clock தூங்கினா கூட அந்த 1 மணிக்கு போய் வெளில உட்காந்துக்கணும் அவங்க. ஸோ வெளில உட்காந்துக்கச்சு அந்த சன்லைட் பட்டுதுனா தான் அவங்க பாடி கொஞ்சம் ரீசெட் ஆகும். அது அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒர்க் பண்ணால் கூட அவங்க டைஜஸ்ட் சிஸ்டம் ஆக்டிவாக கிடையாது. நைட் அவங்க முழிச்சுட்டு இருக்காங்க தவிர அவங்களோட பாடி சிஸ்டம், ஹார்மோன் எல்லாமே அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க கிளம்புறது ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹெவி டின்னர் சாப்பிட்லாம். ஒரு 7 o'clock ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசிங்கிறது மோஸ்ட்லி இட் இஸ் அ மைண்டில் தான் வரும் தவிர அவங்க பாடி மோஸ்ட்லி கிரேவ் பண்ண அந்த ஃபுட். இப்படி பசிச்சா கூட எதாவது சாப்பிட்டா கூட நிறைய வாட்டர் நிறையா குடிக்கணும் அவங்க. அந்த க்ரீன் டீ மாதிரி, நீர்க்க மோர் மாதிரி அது மாதிரி எடுத்துக்கலாம். நட்ஸு மாதிரி கையில் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு, அதாவது பாதாம் இல்லை வேர்க்கடலை இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம் அதை. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா உட்காந்தே இருந்தால் கூட மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். சப்போஸ் அந்த உட்காந்துட்டே இருந்தால் கூட ஒரு 20 minutes ஒரு வாட்டி எழுந்துன்னு தண்ணி குடிச்சிட்டு இல்லை காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க அந்த நைட் ஷிஃப்ட்னால வர பாதிப்பு கம்மியாகும். அது டாக்டர், அன்றாட வாழ்க்கையில பெண்கள் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விமன் வந்து ஒர்க்கிங் பண்ணுறதுனால நிறைய டெஸ்க் ஜாப்ஸை தான் பண்ணுறதுனால உட்காந்துட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. ஸோ இந்த ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறதுனால கூட எனக்கு பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். இதனால கூட நிறைய நோயெலாம் வரலாம். ஸோ என்ன பண்ணலாம் அவங்க, ஒன்றும் வந்து இப்போ சப்போஸ் ஒரு 1 hour உட்காந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு அலாரம் வச்சுக்கலாம் ஃபோனில். ஒரு 20 minutes ஒரு வாட்டியோ இல்லைன்னா ½ hour ஒரு வாட்டியோ அவங்க நின்றுண்டு ஒரு லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் இல்லைனா வாட்டர் பாட்டில் தள்ளி வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில் போய் குடிச்சிட்டு வர்றது வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்லாம் வரும். இல்லை அந்த டோஸ் மேலே நிற்கிறது, அந்த டோஸ் ஸ்ட்ரெச்சஸ் கை இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போல்லாம் சான்ஸ் இருக்கோ படி யூஸ் பண்ணுறது. ஸோ லிஃப்ட்டும் இருக்குது படியும் இருக்குன்னா அவங்க வந்து படியில் போனீங்கன்னா அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கொஞ்சம் வரும். அதே மாதிரி வண்டி நிறுத்துறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டாங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் கூட நடந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சாப்பாட்டுக்கு அப்புறம் வாக் பண்ணலாம். சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற லஞ்ச் சாப்பிட்றோம் உடனே உட்காரத்துக்கு பதிலாக நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க ஆஃபீஸ்க்கு நடக்கலாம். இல்லை
எல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா வீட்லேயே ஒரு கார்டன் மாதிரி போயிட்டு ஒரு கீழே அந்த வாசலுக்கு கேட் கிட்ட போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்போனா பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் டின்னருக்காக இருக்கட்டும் எந்த மீலுக்கு அப்புறமே ஒரு 10 to 15 மினிட் வாக். அது தவிர இப்போ குழந்தைங்களா இருக்காங்க அவங்களோட சேர்த்து போய் அந்த பார்க்கில் போய் உட்காருது போய் ஓடுறது அவங்களோட இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் அவங்கள பண்ணலாம். அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் தான் நம்ம மெயினாக ஹெல்ப் பண்ணும். இப்போ அவங்கள எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா பரவாயில்ல, பட் இந்த மூவ்மெண்ட்லாம் அவசியம் ஹெல்த்துக்கு. டாக்டர், மாதவிடாய் காலத்துல பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்? இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேறு சிம்டம், சில பேருக்கு ரொம்ப வயிற்று வலி வரும், சில பேருக்கு ரொம்ப மயக்கமாக ஆகும், அது சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கலாம். அதை ஸோ ஒன்று வந்து இப்போ எதாவது அதிகமாக பிளட் ஃப்ளோ இருக்குன்னா எதனால வருதுன்னு அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது தவிர ஜென்ரலாக ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் அந்த டைம் நிறையா சாப்பிடணும். ஸோ நம்ம பேரிச்சம்பழம்னா 2 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி கீரை நிறையா எடுத்துக்கலாம், அந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி இதெல்லாம் நல்லது அயர்ன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். அது சொன்ன மாதிரி ஒரு 20 கிலோஸ்க்கு 1 லிட்டர் வாட்டர் வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ ஒரு 80 கிலோஸ் பண்ணி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 4 லிட்டர் வந்து மினிமல் ரிக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு. இது நல்லா குடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் பாடிக்கு அந்த கிராம்ப்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் எனர்ஜி லெவல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி லேசாக ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணால் கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸ் ஆக்டிவிட்டிலாம் வேண்டாம், பட் ஸ்லோ வாக்கிங் இல்லை ஒரு ஜென்டல் யோகா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். தூக்கம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கிராம்ப்ஸாக வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஹீட்டிங் பேட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கும் மீறி மாத்திரை போடணும்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதை. பட் அந்த அவங்க டாக்டர் கிட்ட பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்துக்கலாம். அதுக்கு டாக்டர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா? ஆமாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு கார்டிசால்ங்கிற ஹார்மோன் அதிகமாகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இன்சுலின் ஃபங்க்ஷன் கம்மியாகும், சுகர் ஃபங்க்ஷன் கம்மியாகும். ஸோ என்ன ஆகும், ஓவர் டைம் வந்து சில பேருக்கு வந்து கிரேவிங்ஸும் அதிகமாகலாம், வெயிட் கெயின் ஆகும் ஓவர் டைம். இது எல்லாமே சேர்ந்து ஓவர் வெயிட் கெயின் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகும். இது ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க, அவங்க ஒரு லேடி இருக்காங்க, நைட் டியூட்டிக்கு ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது, ஸோ கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகலாம் அவங்களுக்கு. அது இப்போ நைட் டைம் வேலை பார்க்கறதுனால நிறைய அந்த ஸ்நாக் பண்ணிட்டு இருப்பாங்க, சிப்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, பாப்கார்ன் எடுத்துப்பாங்க, ஒரு த்ரூ அவுட் த நைட் ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது ஸோ ஓவர் டைம் என்ன ஆகும், அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் டயபெட்டிஸ் வரதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல் வேரியேஷனாக இருக்கும். அதே மாதிரி அவங்க இன்சுலின் சரியாக ஒர்க் ஆகாது, இன்சுலின் சரியாக ஒர்க் ஆகலைன்னா குளுக்கோஸ் வந்து செல்குள்ளே போகாது, அதனால சுகர் வர வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு. டாக்டர், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்ன, அந்த கர்ப்பிணி பெண்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வர சுகர்ஸ் அதிகமாகிறது பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ அந்த டைம் தான் அங்கே வரும். சில பேருக்கு முன்னாடி இருக்காது, பட் ப்ரெக்னன்சி போது பார்க்கறது அந்த 2nd மந்த்தோ 4th மந்த்தோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் பொறுத்து இருக்குது. ஸோ சில பேருக்கு மருந்து தேவைப்படும், சில பேருக்கு வந்து டயட்லேயே மாற்றிக்கலாம் அதை. பட் இதுக்கும் அதே மாதிரி நார்மல் டயபெட்டிஸ் மாதிரியே இவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க என்ன சாப்பிட்றாங்க எல்லாமே கேட்கணும். நம்ம அவங்க சாப்பாடு உணவில் வந்து அதிகமாக அம்மா சத்து பொருள் இருக்குன்னா அது கம்மி பண்ணணும், நம்ம காய் நிறையா சேர்த்துக்கணும், அவங்க ப்ரோட்டீன் நிறையா சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஏதாவது கேப் ரொம்ப விடுறாங்களாம் பார்த்துக்கணும் அவங்க. ஸோ அந்த இது எக்ஸசைஸ் பண்ணலாம் கேட்கணும் அவங்க. சப்போஸ் இதெல்லாம் பண்ணியுமே சுகர்ஸ் இருக்குன்னா அந்த ஏற்ற மாதிரி மெடிசன் கண்டிப்பாக அவசியம். அவங்க ஏன்னா அந்த பேபியோட ஹெல்த்னால நம்ம கரெக்டாக அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணணும் நம்ம அதை. ஸோ அவங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ அந்த பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும். பண்ணிவிட்டு அந்த லெவல் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஏன்னா நம்ம ப்ரெக்னன்சி இன்க்ரீஸ் இந்த மந்த் போக 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 ஓரில சுகரும் இருக்காது. பேபி உள்ளுக்குள்ளே க்ரோ ஆக 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 அவங்க பிளட் சுகர் லெவல்ஸும் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தான் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சில பேர் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 5th மந்தில். அதே இன்சுலின் லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்காது 9th மந்த் வரைக்கும். ஸோ அவங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா பேபி க்ரோ ஆக ஆக அந்த பிளட் சுகர் லெவல் எல்லாம் மாறும். அதே மாதிரி மெடிசன் ரிக்குவயர்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம். அது ஸோ வந்து ஒரு 5th மந்த்ல ஒரு டோஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு வீக்லி செக் பண்ண அந்த சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிற மாதிரி அந்த மெடிசன் டோஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உணவும் கரெக்டாக இருக்கணும், வாக்கிங்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இப்போ ஜெஸ்டல் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் ஒன்லி 30% ட்ரீட்மெண்ட் தான், 70% வந்து ஃபுட்டு, எக்ஸசைஸ், ஸ்லீப் எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அந்த சுகர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. டாக்டர், எதனால பெண்கள் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்? இப்போ இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் கண்டிஷன். இப்போ நம்ம டயபெட்டிஸோ இல்லைனா வந்து ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு பேர் அது. ஸோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ணலாம். நிறைய வாட்டி ரிவர்ஸே பண்ணிடலாம் பிஃபோர் த சிம்டம்ஸ். பிளட் டெஸ்ட் பண்ணி இப்போ நிறைய ஐடி கம்பெனிலாம் அவங்க இயர்லி பிளட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனாலே நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருது முன்னாடியே வந்து சுகர்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதா, இல்லை கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிக்கிறச்சா, இல்லை ஸ்கேன்
அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கா, இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையாங்கிறது முன்னாடியே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியறது. அப்போ நான் ஸ்டார்டிங் லெவலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதை ட்ரீட் பண்ணுறது ஈஸி ஆகிடுது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அப்போ தான் ஏற ஆரம்பிக்கும், அப்பவே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரீட் பண்ணுறோம். ஏதாவது மெடிசனாக எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம வந்து ஜெனரலாக டயட் எக்ஸசைஸாக இருக்கலாம் கூட, அதை ரிவர்ஸ் பண்ணுற சான்ஸ் வந்து அதிகம் அது. ஸோ அப்பயே நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ரிவர்சல் பண்ணுற இது ஈஸி அவங்களுக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷனும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹார்ட் டிசீஸ் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரோக்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏர்லி ஒரு 40 இயர்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இது அவங்கள வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க வர வாய்ப்பு இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை எப்படி வராமல் பார்த்துக்கலாங்கிறது அவங்களுக்கும் அதே மாதிரி மாற்றம்லாம் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உணவை பார்த்துக்கலாம், எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ அவங்களாலையுமே மாற்றங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. டாக்டர், எலும்போட ஆரோக்கியத்தை மெனோபாஸ் எப்படி பாதிக்குது? இப்போ மெனோபாஸ்ங்கிறதுனா நம்மளுக்கு அந்த ஈஸ்ட்ரன்கிற ஹார்மோன் கம்மி ஆகிறது அந்த டைம். ஸோ நிறைய அந்த ஹார்மோன் சேஞ்ச் நடக்கும் அந்த டைமு. அதில் என்ன ஆகும், அந்த ஹார்மோன் ப்ளஸ் நம்ம மசில் டோனுமே நம்ம இந்தியன் உமனுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது எல்லாமே சேர்த்து போன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அது வந்து போன் ஹெல்த் கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணும் இந்த டைமில். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று வந்து நான் கால்சியம் ரிச் ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம உணவை பார்த்துக்கணும் அந்த டைம், அந்த இது அண்ட் விட்டமின் டி லெவலாம் செக் பண்ணிக்கணும் நம்மளுக்கு அந்த டைம். என்னென்னா கால்சியம் கரெக்டாக இருந்தால் விட்டமின் டி அப்சார்ப்ஷனும் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு அது. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் லைக் அந்த யோகா ஆசனாஸ் மாதிரி இருக்கலாம், நம்ம படி ஏறுறது, வால் புஷ்அப்ஸு, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஒர்க் அவுட், இல்லைனா அந்த வெயிட் ட்ரைனிங் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃபார் அந்த மசில் டோன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது. இதையும் மீறி யாருக்காவது ஒரு மாதிரி ஜாயின்ட் பெயின் மாதிரி இருக்குன்னா வருஷம் அவங்க போன் ஸ்கேன் பண்ணுறது அவசியம். ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படுதான் மருந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா என்ன அவங்க மாற்றங்கள் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமே சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கலாம். அதுக்கு டாக்டர், பெண்கள் தங்களின் மனநலத்தை பாதுகாக்க என்னென்ன செய்யலாம்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டண்ட்டோ, எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ சுகர் இதெல்லாம் கண்டுபிடி எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனநிலைமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த்ங்கிறது ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது. ஸோ நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் நம்மளே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா, ஒன்று வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்டர் பிடிக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ பெயின் இருக்குன்னா அதை பற்றி சொல்லணும். அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் நமக்கு அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். அது ஒன்று. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளில சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு டைரி மாதிரி வச்சுனா ஹெல்ப் பண்ணும். ஸோ டைரியில் வந்து அவங்க டே எப்படி போச்சு, எது வந்து ஒன்று வந்து கிராட்டிடியூடுங்கிற பேர். ஸோ எது நமக்கு எது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அந்த ஜேர்னல் எது நமக்கு பாசிட்டிவ் திங்க் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அதே மாதிரி என்ன அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணுறது, எனக்கு இதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லலாம், இல்லை ஏதாவது டைரி இருக்குன்னா அதில் எழுதலாம் அவங்க. ஸோ எதனால அவங்க கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குங்கிறது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நேச்சர் வாக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோன் இல்லாமல் பாட்டு இல்லாமல் ஜென்ரலாக ஒரு பீச்சில் இருக்கலாம், இல்லை நார்மலாக ரோடில் இருக்கலாம். அதை நடக்கிறச்ச நம்ம அந்த என்வைரன்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை அந்த பீச்சில் இருக்கணும், அந்த அலைகளோட சத்தம்லாம் இது நல்லா காமிங் எஃபெக்டாக கொடுக்கும் நம்மளுக்கு. இதுலேயே நல்லா மூடுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து நம்ம பாரத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து அவங்ககிட்ட பேசி ஷேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் கம்மியாகும். அது ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட அந்த அப்படி யாரும் இல்லைன்னா வேறு யாராவது இருக்காங்கன்னு பார்க்கணும். யாராவது தெரபிஸ்ட் மாதிரி போகலாம், இல்லை யாராவது தெரிஞ்ச அந்த மிடில் மேன் மாதிரி பண்ணலாம் அதை. பட் யார்கிட்டயாவது பேசி சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ சொன்னால் தான் அவங்களுக்கும் என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறது ஒரு தெரிய வரும் அவங்களுக்கு. அது அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி வச்சுக்கணும் அவங்க இப்போ ஜெனரலாக ஒர்க்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அது தவிர அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சது, சில பேருக்கு வந்து ஆர்ட்டாக இருக்கலாம், கதை படிக்கிறதா இருக்கலாம், பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அவங்களோட பர்சனல் டைமாக இருக்கட்டும். வந்து ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரீசெட் மாதிரி இருக்கும். அது அதே மாதிரி ப்ரீதிங் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பிராணாயாமாவாக இருக்கட்டும், ஆர் அந்த பாக்ஸ் ப்ரீதிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பட் டெய்லி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு பண்ணாங்கன்னா என்னாகும், அந்த ப்ரீதிங் டீப் ப்ரீதிங் பண்ணுறச்ச, அந்த பிராணாயாமா பண்ணுறச்ச அவங்க நர்வஸ் சிஸ்டம் நல்லா காம் ஆகும். அது ஸோ இது அவங்க வந்து இது நல்ல ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டாங்கன்னா இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்தால் கூட அவங்களோட ரியாக்ஷன் பெட்டராக இருக்கும் அது அவங்களுக்கு. அண்ட் எப்போ நோன்னு சொல்லணுமோ அப்போ கண்டிப்பாக நோன்னு சொல்லி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. ஸோ அவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் இதை பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க என்ன, ஆர் வந்து என்ன வீக்காக காமிக்கும் அது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. உங்களோட மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் முடியாது, வெதர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஹெல்த்தோ ஸ்லீப் கம்மியாகுமோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் இருக்குனால தைரியமாக சொல்லணும், என்னால் இது பண்ண முடியாது, இதுதான் காரணங்கள். பட் ஆனால் அந்த நோங்கிறது சொல்கிற இது அவங்களுக்கு வரணும். அது டாக்டர், யூஸ்வலாக பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தை சரியா பார்த்துக்க மாட்டாங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது. அது இதை எப்படி அவங்க வந்து மாற்றலாம்?
ஆமாம், இப்போ நம்ம கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா நிறைய விமன் வந்து தன்னோட ஹெல்த்தை வந்து லாஸ்ட்டாக வச்சுப்பாங்க. ஒன்று வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். சரி, நம்ம என்ன சொசைட்டி, நம்ம என்ன சொல்கிற சொசைட்டி இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ், நம்ம எல்லாரையுமே நம்ம பார்த்துக்கணும், நம்ம மேலே தான் அந்த இது இருக்குது, நம்ம தான் மற்றவங்கள பார்க்க தவிர நம்மளை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அதை. ஸோ என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி சரி நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணால் யாராவது சொல்லுவாங்க, ஏன் உங்களை செல்ஃப் சென்டர்டாக இருக்காங்க அவங்க, அந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஆர் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அங்கே ஒரு கில்ட் வந்துடும் அவங்களுக்கு. அது சரி என்னை பற்றி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு கூட எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விமன் தான் சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ என்னாகும், அவங்க சாப்பிட்றதே நைட்டு ஒரு 10-10:30 ஆகிடும் அவங்களுக்கு அது. ஸோ இதனால ஓவர் டைமாக நிறையா ப்ராப்ளம் அவங்களுக்கு வரும் அது. ஸோ மெயினாக என்னென்னா அந்த விமன் நல்லா இருந்தாங்கன்னா தான் அவங்களால மற்றவங்க பார்த்துக்க முடியும். ஸோ அவங்களோட ஓன் ஹெல்த் நல்லா இருக்குன்னா தான் அவங்களால அவங்க குழந்தையோ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மற்றவங்கள பார்த்துக்கிறதுக்கால இந்த முடியும் அவங்களால. ஸோ மெயினாக அதனால அது கில்ட்டே இருக்கக்கூடாது. அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். போத் அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும். ஹெல்த்தி உமனாக இருக்கிறதுனால தான் அவங்களால மற்றவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கண்டிப்பாக தெரியணும் அவங்களுக்கு அது. ஸோ இதில் ஒன்றும் கில்ட் ஒன்றுமே கிடையாது இதில். அண்ட் அவங்க ரியலைஸ் பண்ண தான் அந்த சப்போர்ட் சிஸ்டமும் வரும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து சப்போஸ் குழந்தை இருக்குன்னா, அம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் உனக்கு பார்த்துக்கினா, அது வந்து ஒரு சேஞ்ச் இன் சொசைட்டி தான் அது. ஸோ ஒரு ஃபீவரான இருக்கிற அம்மாவால் தன்னை குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க சொல்லும் அந்த குழந்தைகிட்ட, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி எடுத்துக்கோன்னா அந்த குழந்தைக்கு அப்பதான் தெரிய வரும், ஓகே நம்ம அம்மாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொசைட்டியில், நம்ம எப்படிலாம் சேஞ்சஸ்லாம் பண்ணலாங்கிற ஒரு சொசைட்டி சேஞ்சுக்கு இது ரொம்ப அவசியம் அது. ஸோ ஒரு உமனோட ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்க மற்றவங்களும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அவங்க. டாக்டர், நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து ஹெல்த் அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸோ செலிபிரிட்டிஸோ சொல்லுவாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு, அதை கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? இப்போ வந்து நிறைய மெசேஜ்லாம் வருது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கேன்சர் வரும். ஸோ நம்ம என்ன நம்பிடுவோம், அப்படியே நம்பிடுவோம். நம்ம அது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனா, நம்மளுக்கு அது தெரியாது. அதே மாதிரி அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும், இது வந்து யார் சொல்கிறாங்க, இது என்ன டேட்டா இருக்குது இல்லை பேக் பண்ணுறதுக்கு, அது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு அட்வைஸ் வருதுன்னா எல்லாத்துக்கும் அதே மாதிரி கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ஒரு காமனாக சொல்லுவாங்க, இந்த ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா சுகர்ஸ் கம்மியாகிடும்பாங்க அவங்க. அது எல்லாருக்கும் ஒரே ரூல் கிடையாது. ஸோ சில பேருக்கு அது ஒர்க் ஆகுமா இருக்கும், ஒரு 10 பேரில் ஒரு 2 பேர் கம்மியாகுமா இருக்கும், மற்ற 8 பேருக்கு அது ஒன்றும் எஃபெக்டே இருக்காது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ ஏதாவது ஒரு அட்வைஸ் வருதுன்னா நம்ம உடம்புக்கு அது ஒர்க் ஆகுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறவங்களுக்கு மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குமா இருக்கும். அதேனால எல்லாருக்குமே அதே மாதிரி கிடையாது. அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த நெட்டில் வரும், இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இது வந்து சுகர்ஸ் கம்மியாகுமோ, தைராய்டு இம்ப்ரூவ் ஆகுமோங்கிறது. அதில் அவங்க எதோ சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அதனால பெட்டராக அந்த பர்சனுக்கு பெட்டராக ஒர்க் ஆகிருக்குமா இருக்கும் அது. ஸோ இவங்களும் நிறைய பேர் வாங்குவாங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம். பட் இதனால் என்ன ஆகும், ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும் தவிர இந்த பர்சன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்த் அப்படி ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதனால நம்ம எப்போதுமே ஏதாவது இதை பார்க்குறோம், எதாவது படிக்கிறோம், சப்போஸ் வாட்ஸ்அப்பில் ஏதாவது நியூஸ் வருது, நம்மளுக்கு யாராவது சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, இல்லை அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்கன்னா அது ஒரு எழுதி பார்க்கலாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி பேசணும். இது வந்து இது மாதிரி ஒன்று பார்த்தேன்னா இது என்னோட ஹெல்த்துக்கு ஒர்க் ஆகுமா அந்த மாதிரி கேட்கணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு ஒர்க் ஆனால் கூட மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்து எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் தனித்தனியாக இருக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி தெரியும்னா இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதை அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது என்னோட ஹெல்த்துக்கு இது பண்ணால் பரவாயில்லையா, இது பண்ணால் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா எனக்கு, அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க அதை பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. டாக்டர், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கடைசியாக தான் சாப்பிடுவாங்க. இந்த பெண்களுக்கு இங்கே என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் அந்த பெண்கள் சுற்றி இருக்க ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஜென்ரலாக மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, உமன் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அது லாஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து சமைச்சிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த ஆண்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் தான் அவங்க சாப்பிடுவாங்க. என்ன ஆகும், இந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்றச்ச என்ன ஆகும், அவங்க ஹெல்த்து கண்டிப்பாக பாதிப்பாகும் அது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வரலாம், அசிடிட்டியாக வரலாம், ஜெனரலாக இம்யூனிட்டி கம்மியாகும், அது எனிதிங்காக இருக்கலாம். பட் மெயினாக அவங்க உமனுக்கு சொல்கிறேன்னா உங்கள் ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் மற்றவங்க நல்லா பார்த்துக்க முடியும் அதை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி நல்லா இருக்கணும், உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்கணும். அதை
ஸோ அதனால் தப்பே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களோட அந்த கில்ட்டை ஒன்றுமே வரக்கூடாது அதனால. அதே மாதிரி மற்ற மென்னுக்குமே நம்ம வந்து இப்போ இவங்களும் நம்மளுக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் தான். இவங்க தான் நிறையா பண்ணுறாங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அது. ஸோ அந்த குழந்தைங்களா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சேர்ந்து சாப்பிட்றது நல்ல ஹேபிட் அது. அப்படிலாம் சீக்கிரமாக சாப்பிடணும், கொஞ்சம் ஹெவியாக சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு பால் மாதிரி குடிச்சிக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ சில பேருக்கு என்ன சொல்லுவோன்னா ஒரு 6 மணி 7 மணி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுடலாம் நம்ம மீலை. ஸோ அதனால மற்றவங்க கொடுக்கறது ஈஸியாகிடும். அதுக்கும் அப்புறம் 9-9:30 பசிக்கிறதுனா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா பாதாம் மாதிரி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த உமன் ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா தான் மற்றவங்க பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அது. டாக்டர், பெண்களோட குடும்பம் பெண்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கலாம்? இப்போ பெண்கள் ஆரோக்கியம்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒன்று வந்து அவங்க வந்து சரியாக அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துக்கணும். முன்னாடி மாதிரி அவங்களோட எனர்ஜி நல்லா இருக்கா அவங்களுக்கு, அவங்களோட மூடு எப்படி இருக்குது அவங்களுக்கு. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் சேர்ஃபுல்லாக பேசினவங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டுன்னு கோவம் வருது அந்த மாதிரி இருக்குன்னா அது ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும் அவங்களாம். ஸோ இதனால் வந்து வெறும்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அந்த சில பேர் சொல்லுவாங்க சரி பீரியட்ஸ் வரும்போது இருக்கும் அதனால அவங்களுக்கு அந்த அப்படி மூடு மாறுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, ஏதாவது சேஞ்சாக கூட இருக்கலாம். மென்டல் ஹெல்த்தும் பார்த்துக்கணும் அவங்க. அதே மாதிரி அடிக்கடி இந்த பெண்ணுக்கு வந்து அடிக்கடி ஒரு சளி பிடிச்சிட்டே இருக்குன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டுருக்குன்னு அர்த்தம். அது எதனாலன்னு அவங்க வந்து கவனிக்கணும் அதை. அதே மாதிரி அசிடிட்டி அந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்குன்னா அவங்க சாப்பாடு செட்லாம் கரெக்டாக இருக்கா, சரியாக சாப்பிட்றா, லேட்டாக சாப்பிட்றாங்களா பார்க்கணும். இல்லை இந்த பொண்ணு வந்து வாக்கிங் போகிறாங்களா, இது மாதிரி பண்ணிவிட்டு சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து நம்ம ஒரு மார்னிங் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம். இல்லை நம்ம வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமா முடியலையா அம்மாவால் நம்ம சேர்ந்து கொஞ்சம் பிச்சின் பண்ணலாம் அந்த மாதிரி. இல்லைனா அதையும் மீறி பண்ணலன்னா ஒரு பிளட் டெஸ்ட் போயிட்டு வரலாம், எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒன்றும் மாற்றங்கள் இல்லைன்னா நம்ம ஒரு போய் டாக்டர் போய் பார்த்துட்டு ஒரு செக்அப் ஃபுல்லாக பண்ணிட்டு வரலாம். நம்ம பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நம்ம சீக்கிரமே பார்த்துடலாம். அப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணுறது ஆர் அந்த ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அது. இதுவரை பெண்களின் ஆரோக்கியம் குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.